إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் மீதும் உத்தம ஷஹாபாக்கள் மீதும் சபா பெண்மணிகள் மீதும் தாபின்கள் மீதும் தபா தாபின்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சலாமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அதாவது அல்லாஹு தாலா இந்த உலகத்துல எண்ணற்ற உயிரினங்களை படைச்சிருக்கான். அந்த படைப்பிலே மிக சிறந்த படைப்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனித படைப்பு தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடியனா இருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த மனிதனுக்கு சிந்தனை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலையும் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கான். அதாவது மனிதர்களை தவிர மற்ற உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விலங்குகளாகட்டும் நம்மளை விட வலிமை மிகுந்த எந்த விலங்குகளா இருந்தாலுமே இந்த சிந்தனை செய்யக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கான். அந்த மனிதனுக்கு தான் இந்த கல்விங்கிறதையும் கற்கக்கூடியவனாக இருக்கான் இல்லையா. அந்த மனிதனுக்கு கல்விங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப இன்னைக்கு பயான்ல பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். அதாவது ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சிட்டு முதலா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் அப்படின்னா வல்லம ஆதம அஸ்மா குல்லஹா அப்படின்னு. அதாவது ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்னா ஃபர்ஸ்ட் ஆதம் நபிக்கு உன்னுடைய மனைவியை நீ எப்படி பார்க்கணும், இல்ல உன்னுடைய குடும்பத்தை எப்படி பார்க்கணும், எப்படி கொள்கையை எத்தி வைக்கணும்னு அல்லாஹு தாலா சொல்லல. முதல்ல கல்வியை தான் என்ன பண்றான் அவங்களுக்கு பதிய வைக்கக்கூடியனா இருக்கு. அதாவது எல்லாத்துடைய பெயர்களையும் அல்லாஹு தாலா கற்றுக் கொடுக்கனா இருக்கான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியா இருக்காங்க. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆயத்து இறங்குது அப்படின்னா இக்ரஹ பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். அதாவது உன்னுடைய இறைவன் பெயரால் நீ படிப்பீராக ஓதுவீராக அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்குது. நம்மளுடைய முதல் நபியான ஆதம் நபிக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் கல்வியை தான் கற்றுக் கொடுக்கணும் இருக்கான். அதே மாதிரிதான் நம்மளுடைய இறுதி நபியான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா ஓதுவீராக தான் முதல்ல ஆரம்பிச்சு கொடுக்குறான் இல்லையா. அப்படிப்பட்ட கல்விதான் இந்த கல்விங்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்மளுடைய குழந்தைகள் மட்டும் இந்த மதரசால போய் படிச்சா போதும், அதுதான் நம்மளுடைய கடமை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கே முதலா சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கல்வியை பத்தி தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான் இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சஹாபாக்கள்லயே ஹதீஸ்களை அதிகமா அறிவிக்கக்கூடிய இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கால இருந்து தன்னுடைய வீடையும் தன்னுடைய சொத்துக்களையும் குடும்பத்தையும் எல்லாம் விட்டு நாடு திறந்து எங்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா மதீனாக்கு வர்றாங்க. எப்படி வர்றாங்கன்னா ஒரு அகதி மாதிரி தான் வரக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்க இடத்துல எதுவும் கிடையாது. வந்தோன்னா அவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய வியாபாரத்தை பெருக்கவோ அவங்களுடைய சொத்துக்களை பெருக்கவோ செய்யல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவங்க என்ன பண்றாங்க ஹதீஸ்களை கற்கக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப சஹாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னா அதிகமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரி ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, பொய் சொல்றாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா அவங்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க
எனக்கு என்ன தேவை அப்படின்னா என்னுடைய வயிற்றுக்கு உணவு மட்டும்தான் எனக்கு, அதை தவிர எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டு என்னுடைய அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல போய் எனக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு நான் கத்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு நாள் நடந்து வரும்போது என்ன ஆகுறாங்களாமா, அந்த வயிற்றுக்குள்ள உணவையும் கூடி அந்த செல்வத்தையும் கூடி அவர்னால என்ன பண்ண முடியல, சம்பாதிக்க முடியல. நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன ஆயிடுறாங்களாமா, தலை சுத்தி கீழே விழுந்துடுறாங்க. உடனே மக்கள் என்ன பண்றாங்க, இவங்க வந்து மயக்கத்தில் இருக்காங்க, போதையில் இருக்காங்க, இவர் ஒரு பைத்தியம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய மாதிரி பேசக்கூடியவா இருக்காங்க. சில பேர் என்ன பண்றாங்க, அவர் கீழே படுக்கும்போது தலையில கூடி மிதிச்சுட்டு போற அளவுக்கு இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய கல்வி அவங்க எந்த மாதிரி படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உணவுக்கும் கூடி அவங்களால சம்பாதிக்க முடியலன்னா அவங்க எப்படி ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம நடக்கணும், ரசூலுல்லாஹ் சொன்ன வழியில நடக்கணும்னு சொல்லி தானே அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய சம்பாதியம் அவங்களுடைய இதையும் பார்க்காம அவங்க என்ன பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க, கல்வியை கற்று அடுத்தவங்களுக்கு போதிக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. எதனால, அந்த சொர்க்கத்தை இலக்கா வச்சுதான் அவங்க இத்தனையும் செஞ்சிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களும் இதே மாதிரி மக்கால இருந்து வரக்கூடியவங்களா இருக்காங்க. மக்கால இருந்து வந்து தன்னுடைய மதீனாக்கு வந்து தன்னுடைய பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஒப்பந்தம் செய்யறாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வியாபாரம் பண்றீங்களா, வேலைக்கு போறீங்களா, நீங்க ஒரு நாள் வேலைக்கு போங்க, நான் என்ன பண்றேன், ரசூலுல்லாஹ்ட்ட போய் நான் கல்வி கற்றுட்டு வரேன், இந்த ஹதீஸ்களையே கற்றுட்டு வரேன், இரவு நேரத்துல நம்ம வந்ததும் நீங்க கொண்டு வந்த சம்பாதியத்தை நம்ம பங்கிட்டுக்கலாம், ரசூலுல்லாஹ்ட்ட நான் படிச்சது என்ன பண்ணலாம், நம்ம 2 பேரும் பங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்களாமா, அடுத்த நாள் நீங்க போங்க, ஒரு நாள் நான் போறேன், ஒரு நாள் நீங்க போங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த என்ன பண்றாங்க, கல்வியை வந்து கற்று அதை மனநம் விட்டு என்ன செய்யறாங்க, அவங்க எழுதவோ இதோ பண்ணல, தன்னுடைய மனதால மனநம் விட்டுதான் இத்தனையும் அவங்க ஹதீஸ்ல அறிவிக்கக்கூடியவங்களா இருக்காங்க இல்லையா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, 5000க்கு மேல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இவங்களும் என்ன பண்றாங்க, அதை படிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனா நம்மள இருக்கமுல்ல, இப்ப இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா, நான் கல்விக்காக அல்லாஹ்வோட பாதையில அந்த குர்ஆனை கற்கறதுக்காக ஹதீஸ்களை படிக்கிறதுக்காக வாழ்க்கையில தினமும் ஒரு 1/2 1 hour நான் செலவிட்டேன் நம்மளால சொல்ல முடியுமா, சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கோமா. நம்மளுக்கு எல்லாமே தெரியும், எந்த வேலையானாலும் போறோம், நேரங்களை செலவிடக்கூடியவங்களா இருந்தாலுமே இந்த 1 மணி நேரத்தை என்னால நான் செலவிட்டேன் அல்லாஹ்வோட பாதையில நடக்கிறதுக்காக நம்ம சொல்ல முடியுமான்னு கேட்டா இல்ல இல்லையா. அந்த மாதிரிதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆண்கள் மட்டும் இந்த மாதிரி கல்வி கற்கல, சஹாபிய பெண்மணிகளும் என்ன பண்ணியிருக்காங்க, அல்லாஹ்வோட பாதையில இருந்து ரசூலுல்லாஹ் சொன்ன வழியில ஹதீஸ்களை படிச்சு மனநம் விட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க இல்லையா. அதே பாத்தீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாத்தீங்கன்னா 6 வயதுல அவங்களுக்கு திருமணம் ஆகுது இல்லையா. 6 வயதுல திருமணம் ஆகி 9 வயதுல அவங்க வாழ்க்கை தொடங்குறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 18 வயசு இருக்கும்போது என்ன ஆகுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் அடைஞ்சிடறாங்க இல்லையா. அப்ப எத்தனை வருடம் தான் அவங்க கூட இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பெண்கள்லயே அதிகமாக ஹதீஸ்கள் படிச்சது யாருன்னு கேட்டா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு, 2000க்கு மேல படிச்சிருக்காங்க. இத்தனையும் அவங்க அந்த சின்ன வயசுல மனநம் விட்டுதான் நம்மளுக்கு இந்த ஹதீஸ்களை எல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க இல்லையா, நம்ம படிக்கிறதுக்காக. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிலர் என்ன வருவோம், 20 வயசு 25 வயசு 30 வயசு ஆயிட்டா நான் தொழுகவே ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. என் பிள்ளைகள சின்ன பிள்ளைங்க, இந்த வயசுலதான் இப்படி இருக்க முடியும், இனி போக போக அப்படின்னு சொல்றாங்க நம்ம அந்த மாதிரி. ஆனா அவங்க அத்தனை சின்ன வயசுல என்ன பண்ணிருக்காங்க, இத்தனை ஹதீஸ்களையும் படிச்சு மனநம் விட்டு நம்மளுக்கும் சொல்லி கொடுத்து போயிருக்காங்க இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பெரிய பெரிய மூத்த சஹாபாக்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஹதீஸ்களுடைய விளக்கங்களை அறியறதுக்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் போய் கேட்டிருக்காங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஃபிங்கர் டச்ல வச்சிருப்பாங்களாமா எனக்கு இந்த ஹதீஸ்களை எல்லாம் இல்லையா. அப்ப எந்த அளவுக்கு அவங்க உள்ளத்துல வாங்கியிருப்பாங்க, அதனாலதான் சொல்ல முடியுது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா வீண் செலவு பண்றோம். எப்படி, நம்ம வந்து பத்திரிகையெல்லாம் படிக்கக்கூடியவங்களா தான் இருக்கோம், அது தப்பில்லை. இருந்தாலும் அதுக்கு காலையில முக்கியத்துவம் கொடுத்து, காலையில பேப்பர் வந்துருச்சு அதை முக்கியமா அதை படிச்சே ஆகணும். இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் என்ன நியூஸ் போட்டாங்கன்னா அதை நம்ம பார்த்தே ஆகணும். மொபைல் எடுத்தோம்னா ஃபேஸ்புக் பார்த்தே ஆகணுங்கிற ஒரு எனக்கு கட்டாய கடமை மாதிரி போயிட்டு இருக்குது இல்லையா. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நம்ம பெற்றோர்கள் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதிகமா என்ன பண்றோம், பார்க்கக்கூடியவங்களா இருக்கோம். ஆனா இறைவன் கொடுத்த இந்த கல்வி, மார்க்க கல்வியில நம்ம இந்த இவ்வளவு அக்கறை செலுத்துறோமான்னு கேட்டா இல்ல.
மதுகப் மதரசான்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய குழந்தைகளை என்ன பண்றோம், மக்கள் மதரசான்னு சொல்லி நம்ம குழந்தைகளை சாயந்தரமோ காலையிலயோ என்ன பண்றோம், ஒரு சறுக்கு மாதிரி அனுப்புறோம். ஆனா அவங்க திரும்ப வீட்டுக்கு வந்து என்ன படிச்சாங்கன்னு கேட்கறதுக்கு கூட நம்மளுக்கு அந்த ஆற்றல் இல்லை. ஏன்னா நம்ம படிச்சதானே நம்மளுக்கு தெரியும். பெற்றோர்கள் முதல்ல நம்மளுக்கு அது தெரியணும்ல, இல்லையா? நம்மளுடைய சகாபாக்கள்ல எப்படி படிச்சிருக்காங்க, என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, இல்லையா? அவங்களுக்கு என்ன சொத்து இதெல்லாம் சேர்த்து வச்சா போனாங்க, எதுவும் கிடையாது. நம்ம சொல்றோம், சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவோம், வேலைக்கு போறோம், உடம்பு சரியில்லை, கெஸ்ட் வந்தாங்க, ஏதோ ஒரு காரணம். ஒரு பயான் வர்றக்கே இவ்வளவு காரணம்னா, ஒரு மதரசா இருக்குது பக்கத்துல, நம்ம போய் படிப்போம்னு யாரும் முன்னுக்கு வர்றதில்லை. பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும். அதுவும் கூட முடியலன்னா பரவாயில்ல, இப்ப இருந்த இடத்துலயே ஃப்ரீ கோர்சஸ் எடுக்கிறாங்க, இல்லையா? ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, அதுலயே நம்ம ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் படிக்க முடியுமில்ல. ஆனா நம்ம அதை எடுத்துக்கிறோமா? அல்லாஹ்க்காக அல்லாஹ் சொன்ன பணி என்னன்னு தெரிஞ்சுக்கிறோமா? நம்ம மக்களுக்கு தெரியக்கூடியதா இருக்க. வேற எல்லா வேலையிலும் நம்ம என்ன பண்றோம், கரெக்டா இருக்கக்கூடியதா இருக்கோம், இல்லையா? அந்த மாதிரி இருக்கோம். அப்ப அல்லாஹ் தாலா என்ன சொல்றான்னா, குரான்லயே ஒரு கேள்வி எழுப்புறான், கல்வி கற்றவரும் கற்காதவரும் சமமாவாரான்னு கேட்கிறாங்க, இல்லையா? இப்ப நம்ம கற்றவரும் கற்காதவரும் சமமாற, கண் குருடரும் பார்வை உள்ளவங்களும் சமமாவாங்களா? அதே மாதிரிதான் இறைவனும் கேட்கறான். அதுக்கு ரசூலா ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, 2 இடம் இருக்காம. ஒண்ணு வந்து என்னது, ஒரு பாழடைந்த இடமும் ஒரு நல்ல இடமும் இருக்குது. அந்த நல்ல இடத்துல வந்து அல்லாஹ் தஆலா மழையை பொழிய செய்தான்னா அந்த இடம் என்ன பண்ணும், தனக்கும் எடுத்துட்டு அதுல புற்பூண்டுகளை எல்லாம் வளர்த்தி மனிதனுக்கும் கால்நடைகளுக்கும் எல்லாமே உபகாரமா இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரிதான் அல்லாஹ்வுடைய கல்வியை கற்றவங்க தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பாங்க. அப்புறம் சொல்ல என்ன சொல்றாங்க, யார் உங்களை சிறந்தவங்கன்னா தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த வறண்டு போன பூமி என்னது, தானும் எடுத்துக்காது அடுத்தவங்களுக்கு சொல்லாது, இல்லையா? அப்ப இந்த அதாவது வந்து அல்லாஹ்வுடைய இந்த கல்வி வந்து மிக மிக முக்கியமானது. யாருக்கு? நம்ம குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, ஆண் பெண்ணான பெற்றோர்கள் நம்மளுக்கும் இருக்கு, இல்லையா? அதை நேரம் எடுத்து கொஞ்சமாவது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரமாவது எடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த கல்வியை கற்க நம்ம மக்களுக்கும் கேட்கக்கூடியவங்களா இருக்கணும், இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம இது எதை கேட்டோமோ அதை செய்யக்கூடிய மக்களாக உங்களை என்னை ஆக்கியாருமா என்று துவா செய்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் சந்திக்கக்கூடிய சகோதரர்கள் என்றும் அங்கே நிலைத்திருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களை என்னை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.